ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு SK24 சஞ்சய் சேனல். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2021 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுத் தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதத்தில் வந்து நடக்கும். ஸோ மார்ச் மாதத்தில் வந்து நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக சான்சஸே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் அக்டோபர் மாதம் இந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினல் ரோல்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த நாமினல் ரோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சைன் வாங்குவாங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்றத கணக்கெடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் ரோலும் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து சிக்னேச்சர் வாங்குவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2021 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இன்னும் ஸ்கூலுக்கே அவ்வளோ போகவே இல்லை. ஸோ ஸ்கூலுக்கே போகிறதுக்கு வேலையும் கிடையாது. ஸோ 10th 11th 12th வர சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் ஒரு ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் போகலை. ஸோ அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நாமினல் ரோலில் வந்து சைன் பண்ணுறதுக்கு சான்ஸே இருக்குது. ஸோ அந்த நாமினல் ரோலை வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்க போகிற பப்ளிக் எக்ஸாமுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பிரிண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாமினல் ரோல் அப்படின்ற சைனே வாங்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம் எப்பயும் நடக்கும். ஸோ 10th பப்ளிக் நீங்கள் இந்த வருஷம் தான் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரெடி பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் வந்து அக்டோபர் எண்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஸ்டின் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இப்போ இதாக ஒர்க் பண்ண ஸ்டாஃப் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, ஸோ அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாமல் ஸோ நல்ல லெவலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப், பெர்மனெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை வந்து அவங்க செலக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் 10th படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற பார்த்துட்டு அப்படி படிக்கலை அப்படின்னா அவங்கள வந்து கொஸ்டின் லீக் அவுட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்படி லீக் அவுட் பண்ணாமல் இருக்கிறவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1 month வந்து அவங்க வந்து நல்லா அவங்கள பிரெயினை போட்டு குழப்புற மாதிரி வந்து கொஸ்டின் ரெடி பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மந்த் எண்டுலேருந்து நவம்பர் மந்த் எண்டு வரைக்கும் நடக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த் ஸ்டார்டிங் ஓடிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பிரிண்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கொஸ்டின் பிரிண்டிங் ஒர்க்னா நீங்கள் வந்து மார்ச் மாதம் தானே எழுத போகிறீங்க. நாங்கள் பிப்ரவரி மாதமே எங்களுக்கு கொஸ்டின் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தெரியாமல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் மட்டும் எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 to 3 crores பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்க கொஸ்டின் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த கொஸ்டின் பிரிண்ட் பண்ணுறது ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 2 கோடி 3 பேருக்கு வந்து கொஸ்டின் அவங்க ரெடி பண்ணுறது அப்படின்னா சும்மா இதான காரியம் கிடையாது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிரித்து எந்தெந்த ஸ்கூலுக்கு போகணும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே பிரித்து வச்சு பிப்ரவரி மாதத்தை ஒட்டி வந்து மார்ச் மாதத்தை ஒட்டி சென்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் மூலிமா போடுவாங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து அந்த கொஸ்டின் ரெடி பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கல. ஸோ அப்படின்றப்ப இந்த வருஷம் மார்ச் மாதம் வந்து எக்ஸாம் நடக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுட்டாக தான் இருக்கும். ஸோ எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்து எக்ஸாம் வைக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆல் பாஸாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் கொடுக்கல. வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து இந்த வருஷம் கொடுத்துருக்குது. ஸோ இந்த நாமினார் ரோல், இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமினார் ரோல் அந்த மாதிரி இது வந்து அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அமைச்சர் செங்கோட்டையன் அவங்களோட பிக்சரை நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்த ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2021 எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஆல் பாஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஜூன் மந்த் அந்த மாதிரி ரேஞ்சில் இப்போ ஜூன் மந்த் சப்போஸ் வச்சாங்க அப்படின்னா ஜூன் மந்த்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டு ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் 11th போவீங்க. ஸோ அப்படி இல்லை 11th இல்லை நான் 11th படிக்கிறேன் 12th போகிறேன் அப்படின்னா ஸோ அது மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூன் மந்த்லேருந்து ஒரு 10 days லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 11th போகிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கிற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ யாருமே வந்து அவ்வளோ ஸ்கூலுக்கும் போய் படிக்கலை. ஸோ அப்படின்றப்ப எக்ஸாம் வைக்கிறதுக்கும் ஒரு ரேராக தான் இருக்கும். ஸோ இன்னி ஸ்கூல் திறந்து படித்து ஒரு வருஷத்தில் படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 to 3 monthஸில் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்படி இல்லை அப்படின்னா சிலபஸை கொஞ்சம் டவுன் பண்ணி கொஸ்டினை கொஞ்சம் ஈஸியாக கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல செய்தி வரும். ஸோ வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நாளோட சந்திக்கலாம். பை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் யோசிக்கிறீங்க? அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து அடையும்.